ஹலோ, சாந்தாப்பட்டி பேசுகிறேன். டிவி திறந்து நியூஸ் போட்டு பார்க்க முடியுதா? பயமாக இருக்குது. என்னை குட்டி வயசுலலாம் இப்படி கேட்டதே இல்லை. அப்போ சொல்லுவீங்க மீடியாலாம் இல்லை, அதனால இல்லை. காலம் ரொம்ப கெட்டு போச்சு. இதுக்கு அயல்நாட்டிலலாம் என்ன செய்கிறாங்க, நிற்க வச்சு சுடுறாங்க. அது நம்ம ஜனநாயக நாடாச்சே, நம்ம அதை செய்ய முடியாது. நானும் எனக்கு மனசில் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன். யூரின் போகிற இடத்த பிடிச்சி கட் பண்ணேன்னா மட்டும் போதுதான், பேர் ஷர்ட் போட்டு நல்ல வீரமாக நடக்கும். காலுக்கு முட்டியில் கொட்டாங்குச்சி ரெண்டு மாதிரி ஒரு எலும்பு இருக்குது இல்லையா, ரெண்டு முட்டிலேயே அந்த எலும்பு எடுத்துடணும், ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும், விட்டுடு. இப்போ கேஸ் பிடிச்சி கொடுத்தா என்ன பண்ணுவோம், சட்டத்தில் ஓட்ட வச்சா வெளியே வந்துடுறான். இல்லைன்னா மேலதிகாரியை பிடிச்சி அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி அவன் வெளியே வந்துடுவான். போலீஸுக்கு ரத்தம் கொதிக்காமல் இல்லை, என்ன பண்ணுறது, போலீஸ் வேலை போயிடும், அந்த குழந்தை குட்டியெல்லாம் பட்டினி ஆகிடும். அதனால் அந்த யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை கட் பண்ணிட்டு, ரெண்டாவது முட்டியில் இருக்கிற ரெண்டு எலும்பையும் எடுத்துடணும். கொட்டாங்குச்சி மாதிரி சொல்லுவாங்க கிராமத்தில், அந்த முட்டி எலும்பு அது தேஞ்ச அவனால் என்ன பண்ண முடியாதுன்னு, அந்த ரெண்டு எலும்பு எடுங்க, ஆப்ரேஷன் பண்ணி. இதுதான் நம்ம ஜனநாயக நாட்டில் சரியான தீர்வு. டிவி பார்க்க முடியலப்பா, நியூஸு பார்க்க முடியல, அட்டாக் வந்துடுமோ பயமாக இருக்கும். இந்த மாதிரி கொடுமை வேறு எங்கேயும் இல்லைப்பா. ஜனநாயக நாட்டில் இப்படியம்மா இருக்கும், பக்கத்து நாட்டில் சுடுற மாதிரி நம்ம சொல்ல முடியல. இதுதான் சாந்தாப்பாட்டி சொல்கிறேன்.